கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தெய்வ வார்த்தை 1 பேதுரு 2:17. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். இந்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, எல்லாரையும் மரியாதையாக நடத்தணும். இந்த காலத்தை பார்த்தோன்னா நிறைய பேருக்கு மரியாதையே தெரியறது இல்லை. எல்லாரையும் வா போன்னு சொல்லி அது ஒரு மாடர்ன் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தர் அப்போவே நம்மளுக்கு 1 பேதுரு மூலமாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, எல்லாரையும் எப்படி கனம் பண்ணணும்னா, அவங்களோட இனத்தை நம்ம பார்க்கக்கூடாது, அவங்கள எப்படி சமூக அந்தஸ்து உள்ளவங்களா இல்லையான்னு பார்க்கக்கூடாது. அவங்க விசுவாசியாக இருக்கலாம், அவிசுவாசியாக இருக்கலாம், அதை குறித்து அதை வச்சு நம்ம கனம் பண்ணக்கூடாது. எல்லாரையுமே ஒரே மாதிரி ஒரே நோக்கத்தில் பார்த்து அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்தவர்களாக இருக்கணும். அவங்கள எல்லாத்தையுமே நம்ம கண்ணியமாக நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்து பார்த்தோன்னா சகோதர அன்புன்னா நம்ம கூட பிறந்தவங்க மட்டும் கிடையாது, கிறிஸ்துவ அத்தனை பேருமே சகோதர அன்பு காட்டணும். அவர்கள் கிறிஸ்தவர்கள், நம்முடையவர்கள் அப்படிங்கும்போது அதில் இன்னும் அந்த அன்பு காட்டணும். இந்த உலகத்தில் நம்மளுக்கு கூட பிறந்தவங்க மட்டும் இல்லாமல் அநேக சகோதரர்கள் உண்டு, சகோதரிகள் உண்டு. அவர்கள்ட்ட நம்ம உண்மையான அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல் தான் தேவ பயம். நம்மளுக்கு தேவ பயம் இல்லாமல் வாழ்க்கையில் வாழ்கிறது வீணானது. ஏன்னா நம்ம தேவனுக்கு பயப்படும் போது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு தவறு செய்கிறதுக்கு நம்ம பயப்படுவோம். நம்ம அவருக்கு பயமே இல்லைன்னு சொன்னோன்னா நம்ம தவறெல்லாம் பாவங்களை எல்லாம் லேசாய் கடந்து போயிடுவோம். நம்மளுக்கு அது பாவனையே தோணாது. கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம செய்கிற தப்புக்கு தண்டனை கிடைக்கும், நம்மளுக்கு நியாயம் தீர்க்கப்படும் சொல்லி பயத்தோடு நடுக்கத்தோடையும் நம்ம அவரை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா அவர் அன்பான தேவன் தான், ஆனால் நீதி உள்ளவர். அதனால் நம்மளுடைய நீதியை காத்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்லை, ராஜாவை கனம் பண்ணுங்கள்னு சொல்லியிருக்காங்க. இதில் நான் 2 ராஜாவை நம்ம நினைக்கணும். ஒன்று ராஜாதி ராஜா, அவரையும் கனம் பண்ணணும். அவரால் உருவாக்கப்படுகிற ராஜாக்கள். இந்த உலகத்தில் அவர் தான் ராஜாக்களை உண்டாக்கி தள்ளுகிறவர் அவர் தான், உருவாக்குகிறவர் அவர் தான். அவர்களை உருவாக்கினர் கர்த்தர். அதனால் அவர்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழக்கூடியவர்களாக இருக்கணும். எபேசியர் 5:21 அதை தான் சொல்லியிருக்காங்க. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள்னு சொல்லியிருக்காங்க. 1 பேதுரு எடுத்துட்டோன்னா 5:5 இளைஞரே நீங்கள் முதியோர்களுக்கு கீழ்ப்படிங்க, ஒருவருக்கு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்க நீட்டு கர்த்தர் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த நாள்லேயே நம்ம ஒருவருக்கு ஒருவர் நம்ம கனம் பண்ணக்கூடியவர்களாகவும் மனத்தாழ்மை உள்ளவர்களாகவும் வாழுவோம். ஸ்தோத்திராஜ நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தைகளின்படி வாழ நாங்கள் கனம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் ஒருவரை மதிக்கக்கூடியவர்களாகவும் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவிச்சிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமீன்.